அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஸ்டீல் பண்ண முடியும், ஈஸியாக க்ளோன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுறப்போ உங்களோட கார்டுக்கு பதிலாக ஹாட் கேஷ் கொடுத்து பாருங்க. இந்த ஏடிஎம் கார்டை ஒன்லி ஏடிஎம் மிஷினில் மட்டும் போகிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏடிஎம் மிஷின்லுமே ஸ்கிம்மர் இருக்கா, மேலே எதனா கேமரா இருக்கான்னு பார்க்கறதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி கார்ட் க்ளோனிங் வந்து நடக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸில் இருக்குதா இல்லைன்றது, இது அப்படி இருந்தால் அது யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பாயிண்ட் பண்ணி ஒரு பர்சனை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஷாப்பில் இருக்கிற யாராவது ஒரு பர்சன் வந்து ஒரு சின்ன பக்காக கூட அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த மிஷின் ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணும்போது யாருன்னா பண்ணியிருக்கோம். ரிமோட்டாகவுமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம், போட்டு இங்கே யூஎஸ்பியில் பண்ண மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ கைஸ், ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏடிஎம் மிஷினில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பை சான்ஸ் நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஹாட் கேஷ் கொடுத்து பாருங்க. பட் அது ஒரு ட்ரஸ்டட் டிவைஸ், உங்களுக்கு அது ரொம்ப தெரிஞ்ச கடைனா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணலாம். இந்த கார்ட் க்ளோனிங்